Hello friends, welcome to our channel. Friends, இன்னைக்கு நம்ம ஹோட்டல்ஸ்ல ரெஸ்டாரண்ட்ஸ்ல கிடைக்கிற மாதிரி கிரீன் சிக்கன் நம்ம வீட்லயே வந்துட்டு செம்மையா டேஸ்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்களா? நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. இன்னைக்கு கிரீன் சிக்கன் செய்யறதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு 5 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். இது கூடவே வந்துட்டு நம்ம 5 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க. இப்ப இதுல கொஞ்சமா மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாங்க. இதை இப்போ தனியா அப்படியே எடுத்து வச்சிடலாங்க. அடுத்ததா வந்துட்டு நம்ம 4 பல் பூண்டு, 5-6 இஞ்சி துண்டை வந்துட்டு நல்லா தட்டி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இஞ்சியையும் பூண்டையும் இஞ்சி பூண்டை தட்டி எடுத்து நம்ம தனியா வச்சுக்கலாங்க. இப்ப பாருங்க, இதை அப்படியே எடுத்து தனியா வச்சுக்கலாம். அடுத்ததா வந்துட்டு அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதுல ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க, வெயிட் பண்ணலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா அதுல சின்ன துண்டு ஒரு பட்டை சேர்த்துக்கோங்க, கிராம்பு 1, பிரியாணி இலை 1 சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த கிரீன் சிக்கனை உங்க வீட்டுல மறக்காம செஞ்சு பாருங்க. உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச டேஸ்ட்ல இருக்குங்க. இதுலயே வந்துட்டு நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்க 3 பெரிய வெங்காயத்தை உள்ள சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருலாங்க. நம்ம சேர்த்திருக்க வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கி வரணும். அப்பதான் வந்துட்டு நமக்கு கிரீன் சிக்கன் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. நமக்கு ரெஸ்டாரண்ட்ல கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்லயே இருக்குங்க. இப்போ நம்ம தட்டி எடுத்து வச்சிருக்க இஞ்சியும் பூண்டையும் வந்துட்டு உள்ள சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம வீட்டுல சிக்கனை வச்சு குழம்பு செய்வோம், கிரேவி செய்வோம். இந்த மாதிரி வந்துட்டு டிஃப்ரெண்டா கிரீன் சிக்கன் செஞ்சிருக்க மாட்டோம். செஞ்சு பாருங்க, உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்குங்க. நம்ம சேர்த்திருக்க வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதெல்லாமே வந்துட்டு நல்லா வதங்கிட்டு இருக்குது. அடுத்ததா வந்துட்டு நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாங்க. நம்ம வந்துட்டு சிக்கன் ஆல்ரெடி வந்துட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம். அதை அப்படியே உள்ள சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்ததுக்கு அப்புறமா வந்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. நான் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 700 கிராம் சிக்கன் சேர்த்திருக்கேன். இத பாருங்க, அப்படியே வந்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த சிக்கன் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு மசாலா சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூன் வந்துட்டு மல்லித்தூள், கூடவே வந்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். கூடவே வந்துட்டு 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே சீரக பவுடர் வந்துட்டு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சீரக பவுடர் இல்லைன்னா கூட நீங்க சீரகத்தை அப்படியே வந்து நல்லா தட்டி உள்ள சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்திருக்க மசாலாஸ் எல்லாம் வந்துட்டு சிக்கன்ல பத்துற மாதிரி நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம இன்னைக்கு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க, அப்படியே நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த கிரீன் சிக்கனை உங்க வீட்டுல ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எப்ப சிக்கன் வீட்டுல எடுத்தாலும் இதே மாதிரி இதை ட்ரை பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு இது அட்டகாசமான டேஸ்ட்ல இருக்குங்க. இப்ப பாருங்க, நம்ம சேர்த்திருக்க மசாலாஸ் எல்லாம் அப்படியே நல்லா பிடிச்சிருச்சு சிக்கன்ல. கொஞ்சம் அப்படியே மூடி வச்சுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இது அப்படியே வந்துட்டு நமக்கு நல்லா கொதிச்சு அப்படியே வருங்க. இப்ப 5 நிமிஷம் ஆயிடுச்சு, எடுத்து பார்க்கலாம். பாருங்க, அப்படியே நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நம்ம தண்ணியே ஊத்தல, ஆனா சிக்கன்ல இருக்கிற தண்ணியே பாருங்க எப்படி வந்திருக்குன்னு. இதை அப்படியே லைட்டா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்ப அடுத்ததா வந்துட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் எடுத்து உள்ள சேர்த்தரலாங்க. பேஸ்ட் உள்ள சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விடுங்க. நம்ம புதினா, மல்லித்தலை இதெல்லாம் சேர்க்கறங்காட்டி நமக்கு வந்துட்டு இயற்கையாவே வந்துட்டு சிக்கன் வந்து நல்லா கிரீன் கலர்ல கிடைச்சிருங்க. இந்த புதினா மல்லித்தலையில இருக்கிற கிரீன் கலர் வந்து நமக்கு அப்படியே சிக்கன்ல கிடைச்சு நார்மலாவே வந்துட்டு நமக்கு கிரீன் சிக்கன் வந்து ரொம்ப நல்லாவே கிரீன் கலர்ல கிடைக்குங்க.
இப்போ பாருங்க நல்லா அப்படியே கலந்து விடுங்க. ஸ்மெல் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. இந்த புதினாவோட ஃப்ளேவர், மல்லித்தலையோட ஃப்ளேவர் இது எல்லாமே வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குது. இதை நல்லாவே கலந்து விட்டாச்சுங்க. அப்படியே கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. இப்போ பாருங்க 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா அப்படியே கொதிச்சிட்டு இருக்கு. எண்ணெய் எல்லாம் வந்து பிரிஞ்சு வந்திருக்கு. கலக்கி விடுங்க அப்படியே லைட்டா. இன்னும் கொஞ்சமே வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கணும். சிக்கன் எல்லாம் நமக்கு நல்லா வெந்து கிடைக்கணுங்க. இப்ப பாருங்க நல்லா அப்படியே வெந்துருச்சு. மேலால வந்துட்டு பெப்பர் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. குருமிளகு பவுடர் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு லைட்டா கலந்து விடுங்க. இந்த கிரீன் சிக்கன் வந்துட்டு அவ்வளோ அருமையான டேஸ்ட்ல இருக்குங்க. நீங்க வந்து இதை வந்து சாப்பாடு, சப்பாத்தி இப்படி எது கூட சாப்பிட்டீங்கனாலுமே ரொம்பவே நல்லா இருக்கும். குருமிளகுத்தூளை போட்டதுக்கு அப்புறமா லைட்டா மட்டும் அப்படியே சிம்ல வச்சு கலக்கி விடுங்க. பார்க்கும் போதே அப்படியே எடுத்து சாப்பிடணும் போல இருக்குங்க. இந்த ஸ்மெல்ல வந்து நீங்க பாத்துட்டீங்கனாலே எவ்வளவு சாப்பிட்டீங்கனாலும் பத்தாது. அந்த அளவுக்கு சட்டுன்னு காலி ஆயிரும். ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த கிரீன் சிக்கனை உங்க வீட்லயும் மறக்காம செஞ்சு பாருங்க. உங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்சதா இருக்கும். நீங்க வந்துட்டு ஃபீட்பேக்கை மறக்காம வந்துட்டு கமெண்ட்ல பண்ணுங்க. ரொம்ப நல்லாவே வந்துட்டு நமக்கு ரெடி பண்ணியாச்சு. குறைவான டைம்ல செய்யக்கூடிய ஒரு பெர்ஃபெக்டான டிஷ்ஷா இருக்குங்க. பாருங்க எவ்வளவு நல்லா வெந்திருக்குன்னு. உங்க வீட்லயே அதை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.